பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் நினைக்கிற எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை. சில நேரத்தில் நம்ம நினைக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியாக முடியும். ஆனால் தேவனுடைய யோசனைகள், தேவனுடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகளையும் கொண்டு வரும். நம்முடைய நினைவுகள் எல்லாம் நிறைவேறுவதை விட தேவன் நம்மேல் வைத்த நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆமென். நம்முடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. நம்ம எவ்வளோ காரியத்தை நம்ம நினைத்திருந்தாலும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கிற நினைவுகளே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இதுதான் உண்மையான ஒரு சத்தியம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நினைவுகள் அது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா, தீமையான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நினைத்திருக்கிறார். நாம் ஒன்று நினைப்போம், தேவன் ஒன்று நினைக்கிறார். நம்ம சில காரியத்துக்காக நம்ம சில பிளான்லாம் போட்டு சில திட்டங்களை போட்டு வைத்திருப்போம். ஆனால் அது சில சமயத்தில் தோல்வி அடைந்து விடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு சில திட்டங்களை வைத்திருப்பார். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் தரிசனம் பார்க்கிறான். தன்னுடைய எல்லா சகோதரரை காட்டிலும் அவன் உயர்வு பெறுகிறான். உயர்ந்தவனாய், ஒரு மேன்மைப்படுத்தப்பட்டவனாய், எல்லாரை காட்டிலும் பெரியவனாக தரிசனம் பார்க்குறான். இந்த யோசேப்பு என்ன நினைத்திருப்பான்? நம்ம எல்லா சகோதரரை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நான் பெரியவனாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த பெரியவனாக மாறுவதற்கு அவன் எதிர்பார்க்காத அந்த சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்தது. எந்த சகோதரர்கள் அவர்களுக்கு முன்பதாக இவன் பெரியவனாக வேண்டும் என்று நினைத்தானோ அவங்க முன்னாலே அந்த சகோதரர் அவனை காயப்படுத்தினார்கள், குழியில் தூக்கி போட்டார்கள், அவனை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். அப்போ யோசேப்பு இந்த மாதிரிப்பட்ட பாடுகள் வழியாக போய் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நினைவுகள். ஆனால் யோசேப்புடைய நினைவு எப்படி இருந்திருக்கும்? சாதாரணமாக நம்ம எல்லா சகோதரரை காட்டிலும் நான் ஒரு பெரியவனாக மாறப்போகிறேன், கர்த்தர் உயர்த்த போகிறார் அப்படி தான் நினச்சிருப்பான். ஆனால் அதற்கான வழிகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. இறுதியில் தான் இந்த யோசேப்புக்கு தெரியும், இந்த பாடுகள், நெருக்கங்கள், இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் தேவனுக்கு அனுமதித்திருக்கிறார். இவைகளை அனுபவித்து தான் நான் என்ன செய்யணும், உயர்ந்த மனிதனாக எல்லாரை காட்டிலும் மேலான மனிதனாக மாற முடியும் என்று சொல்லி அந்த யோசேப்பு புரிந்து கொண்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த துன்பம் நினைக்கலாம். நமக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போகணும் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் பாருங்கள், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனையோடு கூட நம்ம போயிட்டுருப்போம். சோர்ந்து போகாதீங்க. அவருடைய நினைவுகள் நிச்சயமாக நம்மை உயர்த்த தேவன் அனுமதிக்கிற இந்த பாடுகளும் நெருக்கங்களும் நம்மை மேன்மைப்படுத்துவதுக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதை பாருங்கள், கோலியாத்தை முறியடிக்கிறான். கோலியாத்தை முறியடித்த உடனே அவன் சவுலுடைய அரண்மனையில் அவனுக்கு சவுலுக்கு மருமகனாக மாறி விடுகிறான். இவன் நினச்சிருப்பான், நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ராஜாவை மாற போகிறோம், சவுலுக்கு அடுத்தபடியே நம்ம தான் இருக்க போகிறோம்னு சொல்லி இவன் நினச்சான். ஆனால் தேவனுடைய நினைவு என்ன தெரியுமா? இவன் வனாந்தரத்தில் அலையணும், சவுலால் துரத்தப்படணும், சவுல் சாகுது வரைக்கும் இவனை துரத்தி கொண்டே இருக்கணும். அப்படி தான் தேவனுடைய நினைவு. இறுதியில் பாருங்கள், அந்த தாவீது ராஜாவாக மாறுகிறான். அப்போது சில நேரங்கள் நம்ம நினைக்கிற அந்த நினைவுகள் பார்த்திங்கன்னா அது தவறாய் போய்விடும். ஆனால் தேவன் நம்மையில் வைத்த நினைவுகள் அது சரியான காரியங்களை கொண்டு வரும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நம்ம நினைத்திருக்கிறபடி நடக்காது. தேவன் நமக்கு என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அதான் நடக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு வியாதிவாய்ப்பட்டிருக்கிறான். இப்போ இயேசுவுக்கு தகவல் போகிறது. இயேசு உடனே போகலை. இப்போ மரித்து போனான், அந்த செய்தி அவருக்கு போகிறது. உடனே போகலை. இப்போ இயேசு 4 நாட்கள் கழித்து போகிறார். அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க, கல்லறையில் வச்சுட்டாங்க. 4 நாட்கள் கழித்து இயேசு அங்கே போகிறார். போகும்போது இந்த மார்த்தாள் மரியாளுடைய நினைவு என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவன் வியாதிவாய்ப்பட்டிருக்கும் பொழுதே அவனுக்கு ஏசப்பா சுகம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இயேசுடைய நினைவு என்ன தெரியுமா? அவன் அடக்கம் பண்ணப்படணும், கல்லறைக்குள்ளே வைக்கப்படணும், அவன் சரியாக அழுகணும்.
அழுகுன பிற்பாடு நான் வந்து உயிரோடு எழுப்பணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் தான் நடக்கும். நம்ம நினைக்கிற நினைவுகள் எதுவுமே நடக்காது. எவ்வளோ நம்ம பிரயாசப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் நம்மளை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அதுவே நமக்கு நிறைவேறும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்ற வசனத்தின்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலைநிற்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. நீங்கள் என்னென்ன காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கிறீரோ அதை எல்லாம் செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.